ஸோ ஹெலோ எவ்ரிஒன், இந்த ஒரு ஷார்ட்ஸில் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் போட்ட ஒரு கொஷினுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான இந்த ஒரு கேள்வி வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். இப்போ இந்த ஒரு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 72 பவரில் 5 டிவிஷன் 12 பவரில் 5 இன்டூ 3 பவரில் 5. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு கான்செப்ட் என்னென்னா, போட்மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. தொடர்ச்சியாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு சொல்லி எது வந்தாலும் சரிங்க, போட்மாஸ் ரூல் படி தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுமே தவிர வேற மாற்றி பண்ணிடக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து இந்த போட்மாஸில் ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன சைன் இருக்குது அப்படின்னா, வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ முதல்ல வகுத்தல் பண்ணணும், அதுக்கப்புறம் பெருக்கல் பண்ணணும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, பேஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதாவது அடுக்குகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அடிமானம் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. அப்ப அடுக்குகள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது ஒரே அடுக்குல அடிமானத்தை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணா போதும். இப்ப இந்த இடத்துல 72ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணா போதும், ஒரே பவருக்கு கீழே. ஏன்னா ரெண்டுனுடைய பவரும் சேமா தான் இருக்கு. அப்போ 72 டிவைடட் பை 12 த ஹோல் பவர்ல 5 இன்டூ 3 பவர்ல 5. ஸோ போட்மாஸ் ரூல் படி முதல்ல நம்ம எதை ஒர்க் அவுட் பண்ணணும், வகுத்தல் பண்ணணும். முதல்ல அதை வகுத்தல்லாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்பொழுது 6 முறை 6 பவரில் 5 இன்ட்டு 3 பவரில் 5. என்ன வகுத்தல்ல பண்ணமோ அதே தான் இங்கேயும் பெருக்கல்ல பண்ண போகிறோம். ரெண்டினுடைய பவரும் சேமாக இருக்குது. அப்போ ஒரே பவருக்கு கீழே பேஸை மட்டும் அந்த ஒர்க் அவுட் பண்ணால் போதுங்க. இப்போ 6 இன்ட்டு 3 த ஹோல் பவரில் 5. ஸோ 18 பவரில் 5 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமுக்காக நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து ஒரு 5 மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9th 13 வரைக்கும் எவ்ரிடே மார்னிங் 10 o'clock வந்து நம்மளுடைய டெஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸ் கார்னரில் டார்கெட் 25 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட், மேக்ஸ் கார்னர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் அந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான மாடல்ல இருந்து என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து எல்லாமே கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் 25ங்கிற ஒரு சீரீஸ் போடுவோம். அது இந்த முறை நம்ம ஒரு 5 டெஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த 5 டெஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸாகவே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இந்த ஒரு குரூப் 1 கொடுக்கக்கூடிய 5 மாடல் டெஸ்ட்டை உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்.